அவனை தட்டி கொடுக்கலாம். கடைசியில் கர்மாந்தே தாசபிருத்தியாச்ச, தாசர்களாக இருந்தாலும் பிருத்தியனாக கிங்கரனாக வேலைக்காரனாக இருந்தாலும் அவளுக்கு தட்டி கொடுக்கலாம். ஆனால் ஒருத்தரை மட்டும் ஒன்றும் பண்ணாதன்னு சொல்லியிருக்கு. யாருன்னா நஸ்வபுத்திராக கதாச்சனா, உன்னுடைய பிள்ளையை மாத்திரம் ரொம்ப ஸ்துதி பண்ணாத, நேருக்கு நேரம் ஸ்துதி பண்ணாத, எங்கேயும் ஸ்துதி பண்ணாத. அதுக்கு நஸ்வபுத்திராக அப்படிங்கிற இடத்துல புத்திராக சிஷ்யாக இத்தியர்த்தான்னு எழுதுறான். புத்திரனையும் சரி சிஷ்யனும் சரி. ஆச்சாரியன் சிஷ்யன் ரொம்ப புகழ்ந்தான்னா அடுத்தது அவன் மேலே ஏற மாட்டான். அதனால் உனக்கு போராது, இன்னும் கொஞ்சம் சரி பண்ணிக்கோ, இன்னும் கொஞ்சம் சரி பண்ணிக்கோன்னு சொன்னாதான் அதில் கருத்துடையவனாக பண்ணிகிட்டே இருப்பானோ. அதனால் உனக்கு நீ என்ன எல்லாம் பண்ணுறியே அப்படின்னு விட்டாக்கா அதுக்கப்புறம் அதை மேலே உயர மாட்டான்னு. அப்படி ராமனுடைய கல்யாண குணங்கள் அவ்வளவு குணங்கள். ஆனால் தசரதன் மனசில் வச்சுட்டு இருந்தானே தவிர நேரடியாக ஒன்று சொல்ல மாட்டான். ராமன் இடத்துல மறுபடியும் கூட்டு வரும்பொழுது ராமன் இடத்துல சொல்கிறான், ராமா உனக்கு நான் பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் கிரக சூழ்நிலைகள் நிலவரங்கள்லாம் சரியில்லை. என்ன நிலவரம்னா இந்த பட்டாபிஷேகத்துக்கு ஏதாவது தடை வருமோன்னு தோன்றுறது. ஆனால் தடைபடாமல் இருக்கணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த தேசத்து ராஜாவுக்கு ஆபத்துன்னு இருக்குது. அதனால் அதுக்குள்ளே எனக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோன்னு தோன்றுறது. அதனால் இது விக்னம் இல்லாமல் நடக்கணுமேன்னு கவலையாக இருக்குது ராமா அப்படின்னு சொன்னாராம். அதனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீ தப்பாக நினச்சிக்காத. உன்னுடைய இந்த முடிசூட்டக்கூடிய பத்திரிக்கையை கேக்கைய நாட்டுக்கு அனுப்ப வேண்டாம், மிதிலாபுரிக்கு அனுப்ப வேண்டாம். 2 இடத்துலையும் அனுப்பலை. அது மட்டும் இல்லாமல் இங்கே மாமாவாத்துக்கு பேருக்கானே பரதன் சத்ருகுணன் அவர்கள்லாம் வருவதற்குள்ள உனக்கு நான் முடிசூட்டி வச்சு விட்றேன். அதுதான் நல்லதுன்னு எனக்கு தோன்றுறது. ஏன்னா கிம் துச்சித்தம் மனுஷ்யானாம் அனித்யமிதி மேமதிஹி. மனுஷர்களுடைய புத்தி எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்குன்னு கிடையாதுப்பா. புத்தி மாறிண்டே இருக்கும். எந்த சமயத்தில் எது சொல்லுவான்னு தெரியாது. அதனால நான் சொல்கிறேன், இப்படியெல்லாம் சில சங்கடங்கள் இருக்குது. அதனால் கூடிய சீக்கிரம் உனக்கு நான் பண்ணி வச்சு விட்றேன் அப்படின்னு உடனே அப்பா நீங்கள் எது சொன்னாலும் சரி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு வார்த்தை ராமன் சொல்கிறான்னா, எல்லாம் பகவத் சங்கல்பப்படி நடக்கும்னா. யார் பகவான்? அவன் தானே. பகவத் சங்கல்பப்படி நடக்கும்பா, கவலைப்படாதன்னு. உடனே அந்த தேதி கிட்டக்க நெருங்கவும் ராமனும் சீதையும் போய் அவள் 2 பேரும் நமக்கு நல்லபடியாக நடக்கணுமே, அப்பா வேற சொன்னாரேன்னு ரங்கநாதனை போய் சேவிச்சாங்கிறார் வால்மீகி. இந்த ரங்கநாதன் அங்கே இருந்த பெருமாள் தான்.